நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஜோன்ஸ் இருக்கு. என்னென்ன ஜோன்ஸா நம்ம சென்னை மாநகராட்சியை பிரிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி 15 ஜோன்ஸா பிரிக்கப்பட்டிருக்கிற நம்ம சென்னை மாநகராட்சியை 20 ஜோன்ஸா உயர்த்திடலாம், அதாவது 15 ஜோன்ஸ்ல இருந்து 20 ஜோன்ஸா இன்க்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம அடையாளம் பட்டு மாநகரம் போன்ற வில்லேஜ் பஞ்சாயத்தையும் நம்ம சென்னை கார்பரேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம சென்னை கார்பரேஷனுடைய டோட்டல் ஏரியா, அதாவது சென்னை கார்பரேஷனுடைய நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிற இடம் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 442 சதுர கிலோமீட்டரா அதிகரிச்சிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம சென்னை கார்பரேஷனுடைய மேயர் பிரியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிசிஷனை நாங்கள் ஹோல்டில் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால இந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தா, அட் பிரசன்ட் நம்ம சென்னை நகரில் கிட்டத்தட்ட ஒரு 200 வார்டு கவுன்சிலர் இருக்காங்க. இவங்க 2022ஆம் ஆண்டு மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவங்களுடைய பதவி காலமானது 2027ஆம் ஆண்டு தான் முடிவடையுது. இப்போ இவங்க ஜோன்ஸ் அதிகரிச்சாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில ஜோன்ஸ், அதாவது வார்ட்ஸ்க்கு கவுன்சிலர்ஸே இருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ஜோன்ஸ் மெர்ஜ் ஆகும், அதாவது ஒரு ஏரியாவும் இன்னொரு ஏரியாவும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு கவுன்சிலருடைய பதவி கூட போயிடலாம். அவங்களுக்கு ஜோனே இல்லை, வார்டே இல்லை அப்படின்னும் போது அவங்களுடைய பதவியானது ஒரு கேள்விக்குறியா வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை நிலவுது. சென்னை கார்பரேஷன் சார்பாக சொல்லப்படும் இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, கவுன்சிலர்ஸ் அவங்களுடைய டென்யூருடைய மிடில் இருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுடைய பதவி காலமானது மிடில் இருக்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துல மறுபடியும் கவுன்சிலர் எலெக்ஷன் ஆனது நம்ம சென்னை நடக்கும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஜோன்ஸை மாற்றும் போது நம்மளோட கவுன்சிலர் யாரு, நம்ம எந்த ஜோன்ல இருக்கோம், எந்த வார்டில் இருக்கோம், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான குழப்பங்கள் பொதுமக்களுக்கு ஏற்படலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா பொதுமக்களுக்கு எங்க போய் பண்றது, யாரை போய் அப்ரோச் பண்றது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இப்போ நாங்க இந்த டிசிஷனை ஹோல்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம சென்னை கார்பரேஷனுடைய மேயர் பிரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அட் பிரசன்ட் வெறும் 15 ஜோன்ஸ் மட்டுமே இருக்கிறதுனால ஆள் பற்றாக்குறையானது இருக்கு. ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா யாரை போய் பார்க்கணும் அப்படின்றது தெரியல. இன்னொரு பக்கம் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஓவர் பட்டனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பெரிய அளவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கல்களை ஏற்படுத்துற ஒரு காரணத்தினால ஜோன்ஸை அதிகரிக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும். இதே மாதிரி நம்ம சேனல்லேருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.